நாங்கள் கோல்டன் ரேட்டிங்னு ஒன்று கொடுப்பேன். அது என்னன்னா மினிமம் அந்த கடையில் 3 தடவை நான் சாப்பிடுவேன். 3 தடவை நான் சாப்பிட்டு ஒரே டேஸ்ட் இருந்துச்சுன்னா நான் கோல்டன் ரேட்டிங் கொடுப்பேன். ஆனால் கோல்டன் ரேட்டிங் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஒரு ப்ரொமோஷன்கார வந்து நான் இவ்வளோ காசு தரேன் கோல்டன் ரேட்டிங் தான் கொடுக்க மாட்டேன். கேட்டுருக்காங்களா? ஓகே, ஏன்னா எனக்கு கோல்டன் ரேட்டிங் கொடுங்கன்னா உடனே சாப்பாடு நல்லா இருக்கு, திருப்பிலாம் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து இந்த பெங்களூர் போகிறேன், இங்கே போகிறேன்னா அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறதே புரிய மாட்டேங்குது. பெங்களூரில் இங்கிலீஷ் பேசுவாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டாக நான் பஞ்சாப் போயிருந்தேன். ஓகே, அங்கே வந்து என்னோட சேனல் நான் காட்டுறேன், அவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு புரியல. ஓகே, சரி ஓகே, why don't you do it in English அப்படின்னாங்க. சரி, நானும் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு, இங்கிலீஷில் பேசினா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. பெப்பா விளாக்ஸ் வந்து எனக்கு இங்கிலீஷில் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா மார்க்கெட் வைஸுமே பார்த்தீங்கன்னா தமிழ் மார்க்கெட் அண்ட் அதர் மார்க்கெட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் தமிழ்லேருந்து வரீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து உங்ககிட்ட காசே காட்ட மாட்டாங்க. நான் எப்பவுமே ஏதோ ஒரு கேங்கோடலாம் இருக்க மாட்டேன். ஏதாவது மீட் பண்ணணும்னா சும்மா போய் மீட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அப்போ வந்து இட்ரிஸோடலாம் நிறைய சுற்றிட்டு இருப்பேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க, நானும் இட்ரிஸும் நிறைய வீடியோஸ். ஆமாம் பார்த்துருக்கேன். நான் சிங்கிளாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு மாதம் காசே வருதுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி நான் ஒருத்தனோட இருக்கேன்னா எனக்கு அந்த மாதம் ஏதாவது எடுத்துதான். நான் எவ்வளோ ஆகுதுன்னு சொன்னேன் செலவு. செலவை தாண்டி தான் இப்போ நான் மாதம் ஒரு 2 லட்சம் மேலே எடுத்தால் தான் எனக்கு ப்ராஃபிட்டே வரும். சேலஞ்சஸ் ஆஃப் ஃபுட் பிளாகர் இன்னைக்கு எப்படி வேற என்ன நீங்கள் தான் சொல்லி. ஏன்னா எனக்கு இதெல்லாம் சேலஞ்சாக தெரியல. ஏன்னா நான் என் லைஃப் ஸ்டைலே அது மாதிரி மாற்றிட்டேன். நீங்கள் ரொம்ப சாப்பிட்டு இந்த ஃபுட்டை இப்போ ரொம்ப அழுத்து போயிடுச்சு பிரியாணி மாதிரி. ஃபுட் பிளாகராக பெரிய சேலஞ்சு. நீங்கள் ஃபுட்டை சூடாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஷூட் போறீங்கன்னா நீங்கள் ஃபுட்டை வந்து ஃபுல்லாக ஷூட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடவே ஆரம்பிக்கணும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். சமீபத்தில் உங்களை கவர்ந்த ஃபுட் பிளாகர்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஃபுட் பிளாகர்ஸா? எனக்கு சத்தியமாக அந்த மாதிரி யாரும் இல்லை. ஓகே, லைக் ஏன்னா நான் அந்த சைட் ஆஃப் கண்டென்ட்டே நான் கன்சியூம் பண்றது இல்லை. நான் ஃபுட் பிளாகர்ஸ் கண்டென்ட்டே நான் கன்சியூம் பண்றது நிறுத்திட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு என் ஃபீடை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வைரல் பிஸ்கெட்டு, வைரல் ஸ்நாக் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குக்கிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து நம்ம பண்ணதே பண்ணக்கூடாது ஒரு. ஆமா, ஏன்னா நான் சொன்னேன் எனக்கு போர் அடிச்சதுன்னா எனக்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணி போர் அடிச்சுன்னா எனக்கு ஒரு 9 to 5 மாதிரி தான் தெரிஞ்சிடும். ஓகே, டெய்லி காலையில இருந்து ஒரு கடைக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இது ரிவ்யூ பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து ரொம்ப சேச்சுரேட்டட், உங்களுக்கே கடுப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதை தாண்டி புதுசாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு நான் பார்க்குறேன். கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஜிம் வீடியோஸ் ஜிம் வீடியோஸ் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தா இன்னும் ரெகுலரா போடணும். ஓகே, இது இல்லாம vlogன்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ். ஆமா, பெப்பா vlogs வந்து அது இங்கிலீஷ்ல நான் பண்றேன். ஆமா, அது சொல்ல மறந்துட்டேன். பெப்பா vlogs இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். அது கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். எனக்கு வந்து என்னன்னா அது சைட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா இப்போ நான் வந்து பெங்களூர் போகிறேன், இங்கே போகிறேன்னா அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறதே புரிய மாட்டேங்குது. பெங்களூரில் இங்கிலீஷ் பேசுவாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டாக நான் பஞ்சாப் போயிருந்தேன். ஓகே, ஃபேமிலியோட. அங்கே வந்து என்னோட சேனல் நான் காட்டுறேன், அவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு புரியல. ஓகே, சரி ஓகே, why don't you do it in English அப்படின்னாங்க. சரி, நானும் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு, இங்கிலீஷில் பேசினா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு 4 மாசம் தான் ஆச்சு நான் போட்டு. ஆனா 40K வந்துருச்சு. ஓகே, ஆனா அந்த ஆடியன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் ஆடியன்ஸ் தான். நம்ம ஊருக்காரங்களுக்கு ஒரு 10% வச்சுக்கோங்களேன். ஓகே, வெளியூர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் பாக்குறாங்க. ஒரு இன்டர்நேஷனலான நம்ம க்ரோ ஆகுறதுக்கு. ஆமா, அதுதான் மெயினா நேஷனல் ஆடியன்ஸ். ஹிந்தி ஆடியன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நான் பேசுறதே புரியல. ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, என்ன தப்பு. ஓகே, அப்போ கம்மிங் ஆஃப் தி டேஸ்ல உங்களுடைய vlogsலும் நீங்க அப்படி மாத்துவீங்களா? இல்ல, பெப்பா ஃபுட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான். அதுல வந்து நான் வாரத்துக்கு ஒரு தடவை இங்கிலீஷ் போட்டு ட்ரை பண்ணேன். ஓகே, ஆனா பெப்பா vlogs வந்து எனக்கு இங்கிலீஷ்ல பண்ணணும்னு ஆசை. ஏன்னா இப்போ நீங்க வந்து மார்க்கெட் வைஸுமே பார்த்தீங்கன்னா தமிழ் மார்க்கெட் அண்ட் அதர் மார்க்கெட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நீங்க தமிழ்லேருந்து வரீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து உங்ககிட்ட காசே காட்ட மாட்டாங்க. ஒரு பிராண்ட்ஸ் வராங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு 10% காசு கொடுத்துட்டு மீதி ஏஜென்சியே எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. அதுவும் இருக்கு ஆக்சுவலா. பட் ஆனால் நான் மணி மைண்டடா அதை ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு ஸ்டார்ட் பண்ணது சரி இங்கிலீஷ்ல பண்ணுவோம். ஏன்னா நான் இன்ஸ்பயர் ஆனதே வொர்த் இட்னு ஒரு சீரீஸ் பார்த்து தான். ஓகே, அது வந்து பஸ் ஃபீட்ல ஒரு சேனல். நான் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு பார்த்துருந்தான், ரூம்மேட்டு. என்னடா அது நான் பார்த்துருந்தேன், சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ஸோ அது பார்த்து எனக்கு இந்த இங்கிலீஷில் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த ஆசையை நான் இப்போ நிறைவேற்றேன் பண்ணேன்.
ஓகே. இது இல்லாம இப்போ சினிமா மூவிஸ் நிறைய எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூட இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேடி வந்து ப்ரமோஷன், அவங்களுடைய படத்தை ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இந்த ஒரு ட்ரெண்ட் எப்படி பாக்குறீங்க நீங்க? அது ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் அவங்க எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் பண்றாங்க. அது ஆக்சுவலா அது நல்ல ட்ரெண்ட் தான். ஏன்னா இப்போ இது கிரியேட்டர் எக்கனாமியே வளர்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சோர்ஸ் ஆஃப் மீடியமா இது தெரியுது, நல்லதுதான். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான அப்ரோச்சஸ் வந்துச்சுன்னா நீங்க எடுத்துப்பீங்க? நான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா, முன்னாடி சில படங்கள் பண்ணியிருக்கேன். படங்கள் அப்போ சின்மை கான்சர்ட் இப்போ நான் பண்ணியிருந்தோம். ஓகே. பேனுட்ஸ் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. இது இல்லாம நீங்க ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டேஜ்ல உங்களுடைய ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. இப்போ ஓஜி கேங்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஆரிஃப் இருப்பாரு, அவர் ஒரு பக்கம், இத்ரிஸ், இந்த மாதிரி நீங்க அவங்களுக்குள்ளதான் ஒரு மார்னிங் இருக்குமா, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் நம்ம இப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மீட்டப் மாதிரி வச்சு பேசிப்பீங்களா அப்பெல்லாம்? இல்ல அப்பயும் நாங்க மீட்லாம் பண்ண மாட்டோம். எப்பயாவது தான் பேசிட்டு தான் இருப்போம். ஏன்னா இப்பயே வந்து நான் நிறைய கிரியேட்டர்ஸோட டச்ல தான் இருக்கேன். எல்லாரோடையும் கொலாப் பண்ணணும்னு நாங்க பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது 6 மாசம் 8 மாசம் ஆச்சு. அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா என்னைக்காவது இந்த மாதிரி மெட்டாவோ இல்ல வேற ஏதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஏதாவது ஈவென்ட் கண்டக்ட் பண்ணா அங்க மீட் பண்றதுதான். ஏன்னா நான் வந்து நான் எப்பவுமே ஏதோ ஒரு கேங்கோட எல்லாம் இருக்க மாட்டேன். ஏதாவது மீட் பண்ணணும்னா சும்மா போய் மீட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஓகே. சோ அப்போ வந்து இட்ரிஸோடலாம் நிறைய சுத்திட்டு இருப்பேன். நீங்க பாத்திருப்பீங்க. நானும் இட்ரிஸும் நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் அவரு ஊருக்கு போனதுனால நான் ஒரு ஸ்டைல்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அவர் இப்போ மேரேஜ் சீரிஸ் மாதிரிலாம் வந்து ஓகே. இப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய ஃபேமிலி லைஃப், அதை பத்தி ஏதாவது? கல்யாணம் ஆகல, அதான் கேட்கறேன். இல்ல அது இன்னும் டைம் இருக்கும். ஓகே. நான் வந்து இன்னும் கெரியரே ஸ்டேபிளா இல்ல. சோ இதுவே எனக்கு எங்க போகுதுன்னு தெரியல. சோ அதனால சரி கெரியர் இது பண்ணுவோம். ஏன்னா இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னும் அது ஒரு எக்ஸ்பென்சிவ் பர்டனா தான் இருக்கும். பர்டன் ஆஸ் இன் நான் வந்து சம்பாதிச்சே ஆகணும். ஓகே. இப்போ நான் சிங்கிளா இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு மாசம் காசே வரலன்னா பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி நான் ஒருத்தவங்களோட இருக்கேன்னா எனக்கு அந்த மாசம் ஏதாவது எடுத்துதான் ஆகணும். ஓகே. நான் எவ்வளவு ஆகுதுன்னு சொன்னேன் செலவே. செலவை தாண்டி தான் இப்ப நான் மாசம் ஒரு 2 லட்சம் மேல எடுத்தாதான் எனக்கு ப்ராஃபிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ அவரும் வந்து இந்த மாதிரி கப்புள் சீரிஸ் வந்து கூடிய விரைவில் பண்ணிடுவாரு. அது இல்லாம ஃபுட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சூர்யா அவர் வந்து நார்மலா ஆரம்பிச்சு இப்போ அவரும் வந்து கப்புள் சீரிஸ் அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்காரு. இப்போ உங்களையும் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? இல்ல நான் அது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா காட்டுவேன். பட் ஆனா எனக்கும் வந்து அந்த டெம்ப்ளேட்லயே போவானான்னு இருக்கு. ஓகே. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒன்று பண்ணுவோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வேணா பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் பண்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி விளாக்ஸே பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. ஏன்னா நான் வந்து எப்பவுமே வேலை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு கடைக்கு போனா ஃபர்ஸ்ட் நான் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து கண்டென்ட்டா தான் பார்ப்பேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு இதே பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. வேலை ஷூட்டு என்ன பண்ணலாம், இப்படி ஷூட் பண்ணலாமான்னு அப்படிதான் வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு ட்ரிப்புக்கு போனோம், சரி கல்யாணம் ஆகிட்டு ஹனிமூன் போறோம், அங்க நான் போய் விளாக் எடுத்துமா ஃபுல்லா விளாக் எடுத்துட்டு இந்த கண்டென்ட் இப்படி எடுக்கலாம்னு யோசிச்சுன்னா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ நான் ஏன் முன்னாடி அந்த கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்டேன்னா, இப்போ டிண்டா அவர் அவரும் வந்து அவருடைய ஆம்பிஷன் வந்து ஷார்ட் பிலிம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபுட் இன்ஃபர்மேஷன் அவரும் வந்து சினிமாக்காக ஒரு விஷயம் ஷார்ட் பிலிம் சீரிஸ். ஆமா அவர் 2 பேரும் எடுத்தாங்க. ஓகே. அதனாலதான் வந்து நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன். சரி இவரும் வந்து சினிமால ஐடியாவே இல்லை. எனக்கு எப்பவுமே என்னன்னா என்ன நோக்கி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா நான் அதை எடுத்துப்பேன். ஓகே. எடுத்து நான் பண்ணுவேன். அது மாதிரிதான் இதுவும் ஆரம்பிச்சது. எல்லாமே எனக்கு அப்படிதான் ஆரம்பிக்கும். ஏதாவது என்ன நோக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை நான் எடுத்துப்பேன். அதை நான் எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஏன்னா நான் ஸ்கூல்ல இருந்தே காலேஜ்ல இருந்தே வந்து எனக்குன்னு எந்த டேலண்ட்டுமே இல்லைன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தேன். ஓகே. ஏன்னா எல்லாரும் மாதிரிதான் நான் ஸ்கூல் போனேன், காலேஜ் போனேன், எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாம தான் படிச்சேன், எதுக்கு வேலைக்கு போறோன்னு தெரியாம தான் போயிட்டு இருந்தேன். என்னை நோக்கி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வர நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ என்னை நோக்கி சினிமாவும் வந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கு நல்லா பண்றேன் அப்படின்னா நானும் அதை எடுத்துப்பேன். ஆனா அதுக்கு நான் டிசர்விங்கா இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் என்ன ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணணும். என்ன கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக நான் சும்மா போயிட்டு வந்துட முடியாது. மற்றவங்க ஆப்பர்ச்சுனிட்டி படிக்காத மாதிரி இருக்கணும். அது ஒண்ணு கரெக்ட் தான். சேலஞ்சஸ் ஆஃப் ஃபுட் பிளாகர் இன்னைக்கு எப்படி இருக்கு? சேலஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப நீங்க பாத்துக்கணும். ஓகே. அது ஒண்ணு. ஸ்லீப் சைக்கிள் அதான் அது எல்லாத்துலயும் வந்துடும். ஸ்லீப் சைக்கிள் கரெக்டா 8 மணி நேரம் தூங்குறது அது ஒண்ணு பண்ணணும். வேற என்ன நீங்க தான் சொல்லி. ஏன்னா எனக்கு இதெல்லாம் சேலஞ்சா தெரியல. ஏன்னா நான் என் லைஃப் ஸ்டைலே அது மாதிரி மாத்திட்டேன். நான் பழகிட்டேன் ஏங்கிறீங்களா? ஆமா. இல்ல நான் உங்களை கேட்கறேன்னா மேபி நீங்க ஏன்னா எனக்கு அந்த ஐடியா இல்லை. முன்னாடி எல்லாம் நான் என்ன கஷ்டப்படுவேன்னா எனக்கு வந்து டெய்லி வெளியே சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும். ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பாடு ஒத்துக்கலைன்னா 2 நாள் செஞ்சு விட்டுரும். எனக்கு அது அந்த மாதிரி வந்து ஒரு 2 தடவை தான் இருக்கு. சாப்பாடு ஒத்துக்காம நான் நிறைய இன்னும் ஒரு 1000 கடையில சாப்பிட்டுருப்பேன். அதுல ஒரு 2 தடவை தான் எனக்கு ஒத்துக்காம பாடி அதுக்கு பழகிருச்சு. இப்போ நீங்க நிறைய தடவை ஆமா. பிளஸ் நான் டேஸ்ட் தான் பண்ணுவேன். இப்போ நான் குறைச்சிட்டேன் இன்டேக். ஓகே.
ஃபுட் பிளாகரா பெரிய சேலஞ்ச். நீங்க ஃபுட்டை சூடா சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஷூட் போறீங்கன்னா நீங்க ஃபுட்டை வந்து ஃபுல்லா ஷூட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடவே ஆரம்பிக்கணும். ஓகே, இது ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, இது இல்லாம இப்ப மக்கள் ஒரு வீடியோ பார்த்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றது முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? ஒரு vlog பார்த்துட்டு போய் நான் ஒரு ஃபுட் சாப்பிடுறேன் அப்படிங்கிற டிசிஷன் இந்த மாதிரி இப்ப எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆமா, லைக் vlog பார்த்துட்டு அந்த டிசிஷன் எடுக்கிறவங்க மாதிரி இருக்காங்க. பட் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அந்த கடையோட ரிவ்யூஸையும் பாருங்க. ஓகே, யார் என்ன பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பிளாகர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடையை ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஓகே, அந்த கடையை லைக் இப்போ நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நான் கன்சியூமர்ஸா ஆடியன்ஸா சொல்றேன், இப்போ நீங்க பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது ப்ரொமோஷனா இல்லையா. அவங்க மென்ஷன் பண்ணலனாலும் கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் வந்து அந்த கடையோட ரிவ்யூஸ் நீங்க பாருங்க. நான் கூகுள் மேப் ரிவ்யூஸ்ல லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் பார்ப்பேன். ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா நான் போய் ட்ரை பண்ணுவேன். ஓகே, அவ்வளோ. ஆனா நான் பிளாகிங் பார்த்து நான் ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன் புதுசா. ஓகே, நாங்க முடிஞ்ச அளவுக்கு யாரும் ரிவ்யூ பண்ணாத கடைக்கு போவோம். ஓகே, இப்போ பல்லாவரம் கிட்ட ஒரு கடை இருக்கும், பிலால் பிரியாணின்னு சொல்லிட்டு. ரொம்ப சின்ன கடை, அந்த டேர்னிங்ல இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கும் பிரியாணி. ஓகே, அந்த கடை ரிவ்யூ நாங்க பார்த்ததே இல்ல. நாங்க தேடி தேடி பார்த்தோம், யாருமே வீடியோ போடல. ஓகே, அங்க போய் பிரியாணி சாப்பிட்டா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் பண்ணுவோம். ஆமா, சூப்பரா இருந்துச்சு. ஆனா நாங்க ஒரு தடவை சாப்பிடல, நாங்க ஒரு தடவை சாப்பிட்டு திருப்பி இன்னொரு தடவை சாப்பிட்டு அப்பதான் நல்லா இருக்குன்னு ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட். ஆமா, அதனால நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்தோம். அண்ட் நாங்க கோல்டன் ரேட்டிங் ஒன்னு கொடுப்பேன். அது என்னன்னா மினிமம் அந்த கடையில 3 தடவை நான் சாப்பிட்டுருக்கோம். ஓகே, உங்களுடைய vlogsல இந்த கோல்டன் ரேட்டிங் இந்த மாதிரி. ஆமா, 3 தடவை நான் சாப்பிட்டு ஒரே டேஸ்ட் இருந்துச்சுன்னா நான் கோல்டன் ரேட்டிங் கொடுப்பேன். ஆனா அண்ட் கோல்டன் ரேட்டிங் ப்ரொமோஷன்ஸ்ல பண்ண மாட்டேன். ஒரு ப்ரொமோஷன்கார வந்து நான் இவ்வளவு காசு தரேன் கோல்டன் ரேட்டிங்னா கொடுக்க மாட்டேன். ஓகே, கேட்டிருக்காங்களா? ஓகே, ஏன்னா எனக்கு கோல்டன் ரேட்டிங் கொடுங்கன்னா உடனே உங்க சாப்பாடு நல்லா இருக்கு, திருப்பி எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இல்ல சொல்லி இல்ல. நான் அப்படிலாம் சொல்ல முடியாது கிளைண்ட் கிட்ட. நான் சொன்ன கோல்டன் ரேட்டிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்றது இல்ல. நான் வந்து நல்ல என்ன நல்லா இருக்கோ அதை நான் சொல்லுவேன். ஒன்லி ஃபார் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு. ஆமா, அந்த மாதிரி இல்ல, டெவலப்மெண்ட் இல்ல, எந்த கடையா இருந்தாலும் ப்ரொமோஷனா இல்லாத கடை. ஓகே, கோல்டன் 3 தடவை சாப்பிட்டு சூப்பரா எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுப்பா. நான் எவ்வளவு கடையில சாப்பிட்டுருக்கேன், என்னையே 3 தடவை வர வச்சுட்டான்னா எவ்வளவு பெரிய ஆள். ஓகே, அதனால சோ அது ஒண்ணு பண்ணுவோம். அதுதான் கூகுள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு போறது பெஸ்ட். அண்ட் அந்த பிலால் பிரியாணியோட கூகுள் ரிவ்யூ பாத்தீங்கன்னா 3.8 இருக்கும். ஓகே, அது என்னன்னா ஸ்டார்டிங்ல அவங்க நல்லா இருந்தாங்க, நடுவுல மாஸ்டர் மாதிரி. அதுக்கப்புறம் நாங்க போய் ட்ரை பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, இவன் தான் ஓஜி கடை, இவன் சூப்பரான கடை, எல்லா பல்லாவரத்தோட இவன் தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸா போட்டது. அப்புறம் தான் எனக்கு தெரியும், ரொம்ப பெரிய கடை போல. நான் ஏதோ ஒரு நார்மல் கடை நினைச்சு போய் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஓகே, நமக்கு தான் அதை பத்தி தெரியும். எனக்கு தான் அதை பத்தி தெரியலன்னு. ஓகே, நீங்க ரொம்ப சாப்பிட்டு இந்த ஃபுட் இப்ப ரொம்ப அழுத்து போயிடுச்சு. பிரியாணி நிறைய பேரோட ஃபேவரட் ஃபுட் பொசுக்குன்னு இப்படி சொல்றீங்க. இல்ல, நீங்க ஃபுட் பிளாகர் கிட்ட கேட்டா அவங்க சும்மா பிரியாணின்னு பேருக்கு சொல்லலாம். ஆனா எனக்கு வந்து நான் சாப்பிடுவேன், ஆனா நிறைய சாப்பிட்ட ஒரு மாதிரி அது எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. ஓகே, நார்மல் ஆசன் எங்க ஷூட் போனாலும் பிரியாணி தான் இருக்கும். அண்ட் நீங்க வந்து தெருவுக்கு ஒரு 10 பிரியாணி கடை இருக்கும். எங்களுக்கே சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஓகே, நிறைய சாப்பிட்டு உங்களுடைய இந்த ஃபுட் பிளாகிங் பயணம் இன்னும் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் சார்பா வாழ்த்துக்கிறோம். நன்றி. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள்.